அதிமுகவை ஒருங்கிணைக்க கெடு கொடுத்திருந்தார் செங்கோட்டையன். இதற்கு மத்தியில் அவருடைய கட்சி பதவி பொறுப்பெல்லாம் பறிக்கப்பட்டிருந்தது. டெல்லி சென்று அமித்ஷாவை எல்லாம் சந்தித்து வந்தார். இந்த சூழலில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும்னு குரல் கொடுத்த செங்கோட்டையன் எல்லோரையும் சந்திக்க போறதா சொன்னார். அதன் ஒரு படியாக அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனோடு சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல். செய்தியாளர் தாமரைக்கணி இணைகிறார். கூடுதல் விவரங்கள் என்ன தாமரைக்கணி? இந்த சந்திப்பு எப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். இன்றைய தினம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய அடையாளம் இருக்கக்கூடிய டிடிவி இல்லத்தில் நேரடியாக சென்று இந்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று மதியம் தொடங்கின இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்களை செங்கோட்டையன் மற்றும் தினகரனுடைய இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து செங்கோட்டையன் கடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போது 10 நாட்கள் கெடு கொடுத்திருந்தார். அந்த நிலை கூட நம்மளால் அதிகமாக பார்க்க முடிகிறது. எனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே அப்போதே சொல்லியிருந்தார், நான் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அங்கு கட்சி தலைவர்களை முக்கியமான தலைவர்களை சந்திப்பேன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிதியமைச்சரான இருவரையுமே சந்தித்திருந்தார். எனவே அந்த நேரங்களில் இது பெரும் அரசியல் பார்க்கும்போது பெரும் பரபரப்பான ஒரு அரசியல் காலமாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த நிலையில தான் இன்றைய தினம் அதிமுகவுடைய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சென்று இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை அவர் இல்லத்தில் கூட்டணிக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஒன்றிணையக்கூடிய இந்த பணியில தான் நான் ஈடுபடுவேன், ஒன்றிணையக்கூடிய தலைவர்கள் நான் சந்திப்பேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்த நிலையில இன்றைய தினம் டிடிவி தினகரனை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் வர வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் செங்கோட்டையனுடைய இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்க முடிகிறது. எனவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்றால் இந்த தேர்தலுக்கு சில காலங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாலுமே இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செங்கோட்டையன் யாரெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையனை தினகரனுடைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் எப்போ சந்திப்பாரு? அந்த மாதிரியான தகவல்கள் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே 2024 தேர்தலில் என்டிஏ கூட்டணியை பார்க்கும்போது அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை தான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதில் சேர்த்திருந்தார். அதுல முக்கியமான கட்சின்னு பார்க்கும்போது அமமுக, அது போல அமைச்சராகக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் என முக்கியமான கட்சி இருக்கக்கூடிய பாமக என ஒரு பெரிய கூட்டணியாக அந்த கூட்டணி அமைந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றிணைந்த பிறகு இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா அமையும் என எதிர்பார்த்த பொழுது ஒரு வலுவான கூட்டணியா அமையலன்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய தலைமை ஒரு அதிருப்தியை தமிழக பாஜக தெரிவிச்சிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைஞ்சாதான் நம்ம 26 தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கருத்து முன்வைச்சாங்க. எனவே இன்றைய தினம் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்திச்சிருக்கிறார். எனவே ஓரிரு நாட்கள்ல அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருமே கூட்டணி, அதாவது இந்த தேர்தலை பார்க்கும்போது சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள், ஒரு ஜாதி ரீதியான வாக்குகள் நம்ம முக்கியம் பெற வேண்டும், அந்த வாக்குகள் நமக்கு வர வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை தான் அனைவருமே முன் வச்சாங்க. எனவே அந்த அடிப்படையில கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பார். என்றால் ஏற்கனவே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்த பிறகும் ஓபிஎஸ்ஸையும் நான் விரைவில் சந்திப்பேன், அவருடன் தொலைபேசியில் பேசிட்டு இருக்க தகவல் தெரிவிச்சிருந்தார். எனவே அண்ணாமலையை தொடர்ந்து இன்றைய தினம் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதும் அவர் இன்றும் சில நாட்கள்ல ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறது. மேலும் ஏற்கனவே இது தொடர்பாக தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று நேரடியாக அமித்ஷாவிடம் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனவே அவர் டெல்லி சென்று பல கருத்துக்கள் தெரிவித்தாலும் இன்றைய தினம் செங்கோட்டையன் சந்திப்பது ஒரு பெரும் அரசியல் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அதிமுகவுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கார். செங்கோட்டையன் நீக்கப்படுவாரான்ற கேள்வி கூட இபிஎஸ் அவரிடம் முன்வைக்கப்பட்ட போது கட்சி தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னாரு. இந்த சூழலில் தனி கட்சி தொடங்கி நடத்தி வரக்கூடிய திரு டிடிவி தினகரனை சந்தித்திருக்கிறார். ஓபிஎஸ் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால செங்கோட்டையன் நீக்கப்படுவாரா அப்படின்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் முதல்ல அமித்ஷாவை சந்தித்தார். அதன் பிறகு டெல்லியில் திரு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையன் நீக்கம் அப்படின்றதற்கு தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.